ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேயோட சிஇஓ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஒயின், உனக்கு தேவை இப்போ பணம் தானே? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சார், நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நீங்கள் பணம் தரீங்களா? நிஜமாக தான் சொல்கிறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? அது மட்டும் சொல்லு. ஓகே ஓகே சார், நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன். கன்ஃபார்ம்? கன்ஃபார்மாக பண்ணுறேன் சார். சரி, ஓகே. ஜேகே ஒயினோட நெக்கில் அந்த ஸ்கார்ஃபை எடுத்து ஒயினோட கை ரெண்டையும் டைட்டாக கட்டணும். சார் என்ன பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம் வா. ஜேகே ஒயின் அவனோட கேபின் கூப்பிட்டு போனோம். சார் என்ன சார் இதை கலட்டி விடுங்க சார். கலட்டுறேன் வா. ஒயினை ஜேகே அவன் கேபினில் இருக்க சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவன் ஃபோன் எடுத்து மேனேஜர் கால் பண்ணான். ஹலோ சார், நான் ஒரு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு உடனே ஒரு 2 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஓகே சார். இவன் ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ்லாம் என் மொபைல் இருக்குது சார். ஓகே. டன். இன்னும் ஃபியூ மினிட்ஸில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே தானே? சார் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு என்ன பண்ணனே தெரியாமல் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்ஸ்லாம் அப்புறம் சொல்லலாம். இப்போ உன் டர்ன். என்ன சார்? எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால? ஆமாம், அது இதை கலட்டி விடுங்க சார். நான் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன். இது ரொம்ப வலிக்குது சார். கலட்டலாம். அப்போ அகைன் ஜேகேயோட மொபைல் ரிங் ஆச்சு. ஒரு நிமிஷம் இரு. ஜேகே இந்த ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு என்னத்தையும் டேய் எங்கடா இருக்க? நான் ஒரு வெளியே இருக்கேன்டா. வெளியே இருக்கியா? சரி, ஓகே. நான் இங்கே கிளைண்ட்ஸ் பார்த்துட்டேன். நான் ஒரு 1 நாளில் கிளம்பிடுவேன். உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் கால் பண்ணேன். ஓகேடா, பார்த்துக்கோ. சரிடா. ஜேகே அகெயின் அவன் கேபினுக்குள்ளே வந்தான். சார், ஜங்குக் சார், எதுக்கு சார் கையெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்க? ரொம்ப வலிக்குது சார். இது கொஞ்சம் அவுத்து விடுங்க சார். சார், நான் வீட்டுக்கு போகணும் சார். போகலாம் ஒயின், கொஞ்சம் நேரம் அவுத்து விட்டுருவேன். ஜேகே ஒயின் முன்னாடி உட்காந்து ஒயினை பார்த்துட்டு ஜேகே அவனோட ஒரு ஃபிங்கரை ஒயினோட ஃபோர்ஹெட்டில் வச்சு நோஸில், சீக்ஸில், லிப்ஸில், சின்னில், நெக்லன்னு அப்படியே அந்த ஒரு ஃபிங்கர் அவள் ஃபேஸ் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன சார் பண்ணுறீங்க சார்? ஜேகேயோட ஃபிங்கர் அவன் நெக்கு கிட்டேருந்து இறங்கும்போது சார் சார் எதுவும் பண்ணிடுறீங்க சார். சார் தரக்கூடாது சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். அவன் அப்படியே வயனை அங்கே இருக்க சோஃபாவில் படுக்க வச்சான். அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சார் என்ன பண்ணுறீங்க சார்? சார் என்ன விட்டுருங்க சார். ஜேகே வயனோட ஹேண்ட்ஸ் ரெண்டையும் வயனோட ஹெட்டுக்கு மேலே தூக்கி அவன் கையால் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஹே வயன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் யூ. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் சார். எனக்கு பயமாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஜஸ்ட் ஷட் அப் வயன். நான் தான் சொல்லிட்டேன்ல, எதுவும் பண்ண மாட்டேன்னு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் யூ. புரியுதா? எனக்கு பயமாக இருக்கு. ஜேகேயோட ஹேண்ட்ஸ் அவன் நெக்கில் இருந்து மெதுவாக அவள் உடம்புல ட்ராவல் ஆச்சு. ஜேகே ஒயின் செஸ் கிட்ட வரும்போது அவன் பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான். ஒயின், உங்ககிட்ட இருந்து சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன். என்ன பண்ணுறீங்க சார்? ப்ளீஸ் சார். நான் தான் சொல்கிறேன்ல, எதுவும் பண்ண மாட்டேன்னு. சார் என்னை விட்டுடுங்க சார். நான் இந்த வேலையை விட்டே கூட போயிடுறேன் சார். ஓ, நீ இந்த வேலை வேணாச்சுன்னா உன்னை உடனே அனுப்பிட முடியுமா? நான் தான் அனுப்பிடுவேண்ணா. என்னை விட்டுருங்க சார். எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். வாட்? அருவருப்பாக இருக்கா? இதை நான் தான் மற்ற பொண்ணுங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு உங்களெல்லாம் பார்க்கவே அருவருப்பாக இருக்குன்னு. இது புதுசாக இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ ப்ளீஸ். ஜேகே ஒயினோட பாடி ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ப்ளீஸ் சார். உனக்கு ஒன்று தெரியுமா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அப்படியே ஒயினோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி, ஒயின் ஹெவன் மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணாமலே இருந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயின் மேலே வந்தான். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க. நான் போகணும் சார். நான் போகணும் சார். போகலாம் சார்.
இந்த லிப்ஸில் என்ன வச்சுருக்க பா. ஜேகே ஒயின் நெக்கிட்ட வந்துட்டு நெக்கை ஸ்மெல் பண்ணிகிட்டே அப்படியே வெட் கிசஸாக கொடுத்துட்ருந்தோம். அப்படியே ஒயின் லைட்டாக மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஜேகேக்கு அது இன்னும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜேகே ஒயினோட வாய்ஸ் அந்த ஹஸ்கி வாய்ஸில் கேட்கும்போது ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அவன் கண்ட்ரோல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. ஒயினும் மூன் பண்ணாமல் இருக்க எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஆனால் அவளால் சுத்தமாக முடியல. ஏன்னா ஜேகே பக்கத்தில் ஃபேஸ் வச்சுட்டு அவளை ரப் பண்ணிகிட்டே இருக்கிறது அவளுக்கு அவ்வளோ ப்ளஷராக இருந்துச்சு. அகெயின் ஜேகே ஒயின் லிப்ஸ் கிட்ட வந்து அவன் ஒயினை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே ஒயினோட ஷர்ட் பட்டனை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஒயின் அவள் கண்ணு ரெண்டையும் டைட்டாக மூடிட்டு இருந்தா. ஜேகே அவள் ஷர்ட் பட்டனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவள் இன்னர்ஸ் அவள் பாட்டம்னு ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ண ஆரம்பித்தான். ஜேகே ஒயினை ஒவ்வொரு இன்ச்சாக பார்த்துட்டே இருந்தான். அப்படியே அவன் ஷர்ட்டை கழட்டிகிட்டே ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வந்துட்டு ஒயினோட கண்ணை பார்த்துட்டு அவள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஜேகே ஒயினை கிஸ் பண்ணுறேன்னு அப்படியே லிப்ஸ்லாம் கடிச்சு கடிச்சு வச்சுட்டு இருந்தான். ஒயினுக்கு அதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. ஜேகே ஒயினோட பாடி ஃபுல்லாக அப்படியே பைட் பண்ணி சக் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மூவ் பண்ணிகிட்டே இருந்தா. ஜேகே அப்படியே மெதுவாக ஒயினோட ஹேண்டில் இருக்க அந்த ஸ்கார்ஃபை ரிமூவ் பண்ணான். ஒயின் ஜேகேயோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிட்டு மூவ் பண்ணிகிட்டு இருந்தான். ஜேகே ஒயினோட கண்ணை பார்த்துட்டே அவனோட பாட்டமே ரிமூவ் பண்ணான். ஒயின் பயங்கரமாக பயந்துட்டே ஜேகே பார்த்துட்டு இருந்தா. ஜேகே ஒரு குட்டி ஸ்மைலோட ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பித்தான். ஒயின் ஜேகேயோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான். ஜேகே ஒயினோட லிப்ஸில் ஹார்ஷாக கிஸ் பண்ணிக்கிட்டே அவன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஒயின் சுத்தமாக முடியாமல் ஜேகே கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தா. ஜேகே அவள் ஒரு பொண்ணு அவளுக்கு வலிக்கும்லாம் யோசிக்காமல் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் கத்துறதையுமே காதில் வாங்காமல் ரொம்ப வேகமாக பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒயினோட பாடியிலலாம் கை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிகிட்டே அப்படியே அவன் மேலே வந்து அப்படியே விழுந்தான். ஒயினால் சுத்தமாக கண்ணை கூட திறக்க முடியல. அந்தளவுக்கு ஒயினுக்கு அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. ஆனால் ஜேகே அதை எதுவுமே கண்டுக்காமல் ஒயினே பார்த்துட்டே இருந்தான். ஜேகேக்கு ஒயினை அந்த நிமிஷம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஜேகே அகெயின் ஒயினோட பாடியை மெதுவாக டச் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஒயின் அவ்வளோ டயர்டாக இருந்தா. ஜேகே இன்னுமே ஒயினோட பாடியை டச் பண்ணிகிட்டே இருந்தான். ஒயின் மெதுவாக கண்ணை திறந்து பக்கத்தில் இருக்க ஜேகேயை பார்த்தா. ஜேகேயோட ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் அப்படியே படுத்துட்டு இருந்தான். ஒயின் அழுதுகிட்டே மெதுவாக அந்த சோஃபாலேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ ஜேகே அகைன் அவளோட கையை பிடிச்சி இழுத்து சோஃபாலேயே ஃபோர்ஸாக படுக்க வச்சான். என்ன பண்ணுறீங்க சார்? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இப்போ எங்கேருந்து எந்திரின்னு சொன்னா சார்? நான் போகணும் சார். போகலாம் இரு. என்ன என்ன பண்ணுறீங்க சார்? நான் போகணும் சார். என்ன விடுங்க. போகலான்னு சொன்னேன்ல. இங்கே பாரு. ஜேகே ஒயினோட லிப்ஸை பைட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் ஜேகேயோட ஷோல்டரில் வச்சு அவனை மூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் நோ யூஸ். ஜேகே அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒயினை ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஜேகே லைட்டாக மூவ் ஆகிட்டு அகெயின் அவன் லிப்ஸை ஒயினோட லிப்ஸ் மேலே வச்சு பயங்கரமாக சக் பண்ணான். ஜேகே ஒயினை கிஸ் பண்ணிகிட்டே அகெயின் அவன் மேலே வந்தான். ஒயின் ரொம்ப ஷாக்கிங்காக ஜேகே பார்த்துட்டு இருந்தா. ஜேகே ஒயினோட ஐஸை பார்த்துட்டே ஒரே ஒரு ரவுண்ட். போதும் சார், ப்ளீஸ் சார், போகணும் சார். நான் ஹாஸ்பிட்டல் சார். அதான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் நேரம் சார். இப்படி பண்ணுறீங்க சார்? நான் போகணும். சின்ன விட்டுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்லிட்டு இருக்கேன்ல, சொன்னால் புரியாது உனக்கு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜேகே ஒயினுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம அகெயின் பண்ணிகிட்டே இருந்தான். ஒயின் ஜேகே கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறதுலாம் அப்படியே நிப்பாட்டிட்டு
அவன் எப்படா முடிப்பான்னு அப்படியே படுத்து பார்த்துட்டே இருந்தான். ஏன்னா அவன் என்னால் ஜேகே நகர்த்த கூட முடியல. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். அவன்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு அவன் முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜேகே ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒயின் மேலே வந்து படுத்தான். ஒயினோட நெக்கை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒயின் இயர்ஸ் கிட்ட வந்து ஏய் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது தெரியுமா. எங்கே இருந்த எவ்வளோ நாளா சார் சார் நான் போகணும் சார், நான் போட்டுமா ப்ளீஸ். ஏய் சும்மா இதே சொல்லிட்டு இருப்பியா? ம் சார் சார் வலிக்குது சார், நான் போகிறேன் சார், என்ன விட்டுங்க. ஜேகே அப்படியே மெதுவாக ஒயின் பக்கத்தில் வந்து படுத்துட்டு ஒயினை அவனுக்கு மேலே கொண்டு வந்தான். அவன் செஸ்ட்லேயே தலையை வச்சு அப்படியே படுத்திருந்தான். ஜேகே ஒயினை ரொம்ப இறுக்கமாக ஹக் பண்ணான். ஜேகேயோட அந்த ஹக் கொஞ்சம் சாஃப்டாகவும் ரொம்ப வார்மாகவும் இருந்துச்சு. ஒயின் அந்த ஹக்கில் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணான். அவள் ப்ரீத்லாம் அப்படியே நார்மலாச்சு. ஜேகே அப்படியே தூங்க ஆரம்பித்தான். ஒயின் மெதுவாக ஜேகே மேலே இருந்து இருந்துச்சு. கீழே இருக்க அவளோட ட்ரெஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருந்தா. அப்போ ஜேகே டக்குன்னு கண்ணை திறந்து ஏய் என்ன பண்ணுறா? சார் சார் நான் போகணும் சார், நாங்கள் போகணும் சார் ப்ளீஸ். இங்கே வா சார் சார் ப்ளீஸ். ஒன்றும் பண்ண மாட்டேன், இங்கே வா. ஒயினும் பொறுமையாக ஜேகே கிட்டே நடந்து வந்தான். ஜேகே ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து அவனோட லேப்பில் அவளை உட்கார வச்சுட்டு அப்படியே ஒயினை பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே ஒயினை ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தான். சார் சார் நான் போகணும் சார், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் நான் போகணும். அப்படியே ஒயினோட ஷோல்டரில் ஒயினோட சின்ன பிடிச்சி அவன் பக்கமாக ஃபேஸை டர்ன் பண்ணி ஒயின் லிப்ஸோடு அவன் லிப்ஸை வச்சு சார் 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 ஏய் இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா நான் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? சார் 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 அது ஏய் பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன். சார் நான் போகணும். ஏய் என்ன அவ்வளோதானா? சார் 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 எனக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் கூப்பிடுவேன். நீ வரணும். சார் 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 கிட்ட பேசுகிறீங்க, நீ வர. ஆனால் சார் ஹெல்ப் பண்ணேன்ல, நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கல. ஆனால் சார் சார் அது நீ வர அவ்வளோதான், போ சார் போ. ஓகே ஓகே சார். ஜேகேயும் ஒயின் போகிறவரை பார்த்துட்டே இருந்தான். ஒயின் நடக்கவே முடியாமல் அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துட்டு அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். ரிசப்ஷனில் வந்துட்டு அந்த அந்த பாப்பாவோட பில் பே பண்ணிட்டாங்களா? ஆப்ரேஷன் பே பண்ணிட்டாங்க மேம், ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஓ தேங்க்யூ. ஒயினால் சுத்தமாக நடக்கவே முடியாமல் மெதுவாக நடந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டர்கிட்ட வந்தா. ஒயின் அவ்வளோ டயர்டாக நிற்கவே முடியாமல் அங்கே இருக்க ஒரு சேரில் வந்து உட்காந்தா. அந்த பொண்ணோட அம்மா வாங்கிக்கிட்ட வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்குமா, பாப்பா குணமாயிருவான்னு சொன்னாங்க. ஓகே அழாதீங்க, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, சரியாயிடும். ஒயின் அங்கேருந்து மெதுவாக இருந்துச்சு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம். அங்கே இருக்க மிரரில் ஒயின் அவள் ஃபேஸை பார்த்துட்டு இருந்தான். அப்போ தான் அவள் எப்படி இருக்கான்றதை நோட் பண்ணான். ஒயின் அவள் ஃபேஸை கண்டினியூஸாக வாஷ் பண்ணிகிட்டே இருந்தான். அவள் ஃபேஸ் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து மெதுவாக வெளியே வந்தான். அவள் உட்காந்துருந்தா அதே சேரில் வந்து அப்படியே உட்காந்துட்டே இருந்தான். ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சு ஒயின் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு இருந்தான். அப்போது ஒயனுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வந்துச்சு. அம்மா என்ன ஒயன் எங்கே இருக்கா? இவ்வளோ நேரம் ஆச்சு, வீட்டுக்கு வர இவ்வளோ நேரம் ஆடி? அம்மா அது காலையில் சொன்னேன்லம்மா ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சுன்னு. ஆமாம், அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு வந்தேம்மா. சரி இப்போ எப்படி இருக்கான்? ஓகே தாம்மா, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கா. சரி ஓகே, நீ வீட்டுக்கு பார்த்து வா, ரொம்ப லேட் ஆகுது. ஓகேம்மா, இது வந்துட்டேன்.
ஒயின் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போய் பேசிட்டு அவள் கையில் இருக்க காசெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன், பாப்பாவை பார்த்துக்கோங்க. ம் சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல. ஒயின் அங்கே வந்து சும்மா டயர்டாக வீட்டுக்கு வந்தான். ஒயின் கொஞ்சம் நேரம் நடக்கவே முடியாமல் ஹால்லே உட்காந்துட்டு இருந்தான். என்னாச்சு ஒயின், ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கா? எதுவும் பிரச்சனையா? அந்த பொண்ணையும் நினச்சிட்ருக்கியா? அதான் சரியாயிடுச்சுல. ம் ஆமாம்மா, எல்லாம் ஓகே தான். ஒயின் தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். ஒயின் அங்கேருந்து மெதுவாக இருந்துச்சு அவளோட ரூமுக்கு போனான். வார்ட்ரோப்லேருந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தான். ஏய் என்னடி பண்ணுற? அம்மா ஆப்ரேஷனுக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்லியிருந்தாங்கம்மா. நான் கடன் வாங்கி கொடுத்துருக்கேம்மா. இந்த ஜுவல்லை மட்டும் விற்று அந்த கடனை கொடுத்துறவா? ஏய் என்ன வாங்கி பண்ணிட்டு வந்திருக்க? நீ எதுக்கு கடன் வாங்கின? அம்மா அது ஆப்ரேஷன் பண்ணலன்னா பொண்ணு காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்கம்மா, அதான் என்ன பண்ணு தெரியாமல். ஏய் வைன் பைத்தியமா நீ? கொஞ்சம் பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. அம்மா எனக்கு அப்போ அதெல்லாம் தோணலம்மா. எனக்கு எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும் மட்டும்தான் தோணுச்சு, அதான் கடன் வாங்கினேன். அதுக்காக இதெல்லாம் உன் கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சுருக்கேனாக இதை விற்க போகிறேன்னு சொல்கிறேன். அம்மா ப்ளீஸ்மா, நான் சம்பாதிச்சு இதெல்லாம் வாங்கிக்கிறேம்மா. இப்போதைக்கு தான் விற்றுக்கவா ப்ளீஸ்மா. வேணாம்மா என்னை ஹக் பண்ணிவிட்டு. சரி அல்லாதா, நீ கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. சாரிம்மா. சரி சரி பரவாயில்ல, இதை விற்று கடனை கொடுத்துரு. ம் ம் ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. ஒயின் அந்த ஜுவல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் மார்னிங் இதை விற்று அந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன். எனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு தெரியாமா? நான் சாப்பிட்டு போய் தூங்குறேன், ரொம்ப உடம்புலாம் வலிக்குது. ம் சரி, ஒரு 10 நிமிஷத்தில் சமைச்சிட்டு வந்துடுறேன், ஓகேயா? ஓகேம்மா. ஜிகே ரொம்ப டயர்டாக இருந்திருப்பான். அவன் ஆஃபீஸ்லேயே நல்லா தூங்கிட்டு நைட்டு 10 மணிக்கு அப்படியே வீட்டுக்கு வந்தான். டே ஜிகே எங்கடா போன? இப்போ வர வீட்டுக்கு? மணியை பார்த்தியா? மணி 10 ம் ஆமாடா தலைக்கோ. ஏய் என்னடா ரொம்ப டயர்டாக இருக்குடா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ம் டயர்டாக இருக்கா? எங்கே போனா? பப்புக்கு எதுவும் போனியா? நான் இல்லாமல் போக மாட்டியே. பப்புக்கெலாம் போகல. ஷர்ட்டெலாம் என்ன எப்படி கசங்க இருக்கு? ஏய் எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டே என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி அப்படியே நடந்துகிட்டே பேசிகிட்டு இருந்தான். அதையும் இந்த மேக் அவுட்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணால் பாடி ரொம்ப பெயினாக இருக்குமா என்ன? ஏய் ஜேகே என்ன பேசுகிற நீ? ஏய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்டா. அதெல்லாம் பண்ணால் பெயினாக இருக்குமா? டேய் என்னடா பண்ண நீ? எதுவும் ஆமாம், ஒரு 3-4 ரவுண்ட்ஸ் போனேன், அதுக்கே உடம்புல பயங்கரமாக வலிக்குது. இப்படி தான் இருக்குமா என்ன? டேய் விளையாடுறியா? புடா லூஸு. ஒரு நிமிஷம் நானே நம்பிட்டேன். நீ பொண்ணை தோட்டுறதே அதிசயம், இல்லை 3-4 ரவுண்ட் போனானா யார்கிட்ட பூ சுற்றிட்டுருக்கா? சேக்கே தேங்க பக்கம் திரும்பி. டேய் நிச்சயமாக தாண்டா சொல்கிறேன், உடலாம் பயங்கரமாக வலிக்குது, செம்ம டயர்டாக இருக்குது. இப்படி தான் இருக்குமா என்ன? டே ஜிகே போய் தானே சொல்கிறேன். ஜிகே ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு அவன் ஷர்ட்டை கழட்டிட்டே, ஆமாம் போய் தான் சொல்கிறேன் அப்படின்னு பேசிட்டே முன்னாடி நடந்தான். ஏ ஜிகே நில்லு. என்னடா என்னடா இதெல்லாம் ஜேகேயோட ஷோல்டர் ஃபுல்லாக ஒயினோட நெயில் மார்க்காக இருந்துச்சு. என்னடா இதெல்லாம்? ஓ இதுவா? அவள் தான், நான் கொஞ்சம் ஹாஷாக நடந்துட்டேனா, அதான் அவள் அதுக்கு மேலே ஹாஷாக பண்ணிட்டா. டே ஜேகே நீயா? ஏய் என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? யார் அந்த பொண்ணு? நான் இவ்வளோ கொண்டு போகணும்லாம் நினைக்கல, ஜஸ்ட் கொஞ்சோன்னு பார்க்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் தெரில, அப்படியே கொஞ்சம்னு ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் சான்ஸே இல்லை தெரியுமா, அப்படி இருக்கு. டேய் ஜேகே யாருடா அது? அது ஒரு பொண்ணுன்னு தெரியுதுடா, ஆனால் நீ பார்த்த அன்னைக்கு இந்த அளவு போயிருக்கனா? யாரா அது? ஏய் பார்த்த அன்னைக்கு எல்லாம் இல்லை, அவளை கொஞ்ச நாளாகவே எனக்கு தெரியும். ஏய் உன் கூடவே தானடா நான் இருக்கேன், எனக்கு தெரியாமல் யாரா அது? கொஞ்ச நாளாகவே தெரியுமா? ஜேகே என்கிட்ட பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன? ஏய் சிச்சி லவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அவள் பாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஜேகே 1 night ஸ்டாண்டா? என்ன கர்மமோ, நீ நெக்ஸ்ட் லெவல் மூவாக இருக்கே, அதுவே எனக்கு ஓகே தான்.
தியாம் தேவைப்பட்டா அகைன் கூட ஜேகே நீ தான் பேசுறியா? ஜஸ்ட் பாடிக்காக ஒரு பொண்ணு வரானா நீ எப்படிடா ஓகே சொன்ன? அவள் வரல, நான் தான் போனேன். ஏய் என்னடா பேசுகிற? நான் பூமியில் தான் இருக்கேனா இல்லை வேற கிரகத்தில் இருக்கேனா? தியாம் நிஜமாக தான் சொல்கிறேன், நானாக தான் போனேன். அவளுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. சரி அதை நான் பண்ணி கொடுத்தா நீ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டேன். அவளும் ஓகேன்னு சொன்னான். டேய் எனக்கு சுத்தமாக புரியல. ஜேகே அவனோட பாடி நீடுக்காக ஒரு பொண்ணு கூப்பிட்ருக்கானா, அதுக்கு அந்த பொண்ணு ஓகே சொல்லியிருக்கா. அப்படி ஓகே சொன்ன பொண்ணுக்கிட்ட அவன் போயிருக்கான். இதெல்லாம் ஏதாவது கிறுக்கு என்கிட்ட சொல்லிட்டா நம்புவான்? அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். டேய் அட்டுக்கப்புறம் போகிறேன், ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் யார் அந்த பொண்ணு? நிஜமாவே இது அவள் பண்ணது தானே இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி அடிச்சு அனுப்பிட்டியா என்ன? தேவம் நிச்சயமாக தான் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவள் என்னை ஹக் பண்ணாடா, என்னை டைட்டாக ஹோல்ட் பண்ணா. அந்த ஃபீல் அந்த வார்ம் தெரில, எனக்கு அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னு இருந்துச்சு. அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டேய் இதெல்லாம் ஒரே தடவையில் நிற்காதுடா, உன் பாடி அகைன் கேட்கும். உனக்கு புரியுதா? நல்லா புரியுது. உனக்கு தெரியுமா அவளை அனுப்ப எனக்கு மனசே வரல. அவள் நான் போகணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதனால தான் சரின்னு விட்டேன். எனக்கும் அப்போ தான் புரிஞ்சு இதெல்லாம் ஸ்டாப் ஆகாது, அகைன் தோணிகிட்டே இருக்கணும். தோணுனா பரவாயில்ல, அவள் எப்போயுமே அவைலபிள் தான். ஜேகே நீ சொல்கிற எதுவுமே புரியலை. இதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? டேய் எனக்கு பிடிச்சிருக்கு மீன்ஸ் அந்த பிடிச்சிருக்கு கிடையாது, உனக்கு புரியுதுல்ல? சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவா. டே அது இதுன்னு கேட்டுகிட்டே இருக்காதடா. அவ்வளோதான் சொல்ல முடியும். டே அது ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்டா இரு.